அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை புகழேந்தி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். கேவலமான செயல். டெல்லியிலே நாடாளுமன்றத்திலே ஜீரோ ஆனதை பற்றி கவலைப்படல. அன்பு நண்பர் ஜெயக்குமார் இன்னைக்கு பேசுறார். நான் ரொம்ப வேதனையோடு அவரையெல்லாம் கண்ணாபிடான்னு பேசுறது கூட விரும்பல. நினைச்சேன்னா அவருக்கு தெரியும் எப்படி பேசுவோன்னு சொல்லி. நான் என்ன சொல்றேன், உங்க பையனை நிறுத்துறீங்க, எத்தனாவது இடத்துக்கு போச்சு? ஏன் ஜெயிக்க முடியல ஜெயக்குமார்? நீங்க தோத்துட்டீங்க. அவங்கள சந்திக்க மாட்டோம், இவங்கள சந்திக்க மாட்டோம், அவங்கள நேற்று வரைக்கும் எனக்கு என்ன நியூஸ்ன்னு கேட்டா, பழனிசாமி திருமதி வி.கே. சசிகலா அவர்களை, சின்னம்மா அவர்களை சந்திக்கிறார். சின்னம்மாவை சந்திச்சுட்டு காலில் விடுறாருன்னு கூட யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாம் சமாதானமாக போகலான்னு பேசிக்கிறாங்கன்னு. இன்னைக்கு பார்த்தா அந்த கதை போய் நாங்கள் ரூல்ட் அவுட்டு, சந்திக்க மாட்டோம், போக மாட்டோம்னா நாசமாக போயிடுங்க. மக்கள் விரும்பலை, தொண்டர்கள் விரும்பலை. டெல்லி தலைநகரிலிருந்து சொல்கிறேன், இங்கே இருக்கவங்க கூட அதை விரும்பலை. என்னையா பாலிசி உங்களுக்கு? அவர் சொல்கிறாரு, ரத்தத்தை உறிஞ்சி விட்டார்கள் அட்டையை போல. அட்டை அப்படியே உள்ளே போச்சுன்னா ரத்தத்தை உரியும். கரெக்டு தான், ரத்தம் வெளியில் வந்துடும். காலில் இந்த கார்டு செக்ஷனில் காடுகள்லாம் போனால் அப்படி நடக்கும். நான் இல்லைன்னு சொல்லி சொல்ல. ஆனால் ரத்தத்தை யார் உறிஞ்சுகிறார்கள்? 4 வருடம் சின்னம்மா முதல்வர் என்று தேர்ந்தெடுத்ததால் தமிழக மக்களின் ரத்தத்தை உறிஞ்சி கொள்ளையடித்தது உண்மையா இல்லையா? இதெல்லாம் பேச வேண்டி வருமா இல்லையா? தொண்டர்கள் ரத்தத்தை உறிஞ்சணும்னா உறிஞ்சி தள்ளிட்டீங்களே 4 வருஷமா. நாட்டில் அடிக்காத கொள்ளையெல்லாம் அடிச்சிட்டீங்களே. 3 வருஷம் உள்ளாட்சிக்கு தேர்தல் நடத்தாம கொள்ளையடிச்சிங்களே. புத்தியே வராதா? நம்ம ரொம்ப நாளைக்கு மக்களை ஏமாற்ற முடியாது. ஒன்னும் புடுங்கல இது வரைக்கும். நம்ம இந்த கண்டினியூஸா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.